ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெட்ஸ் க்ரோ ஃபுட் 90 டேஸ் சேலஞ்சில் 81வது நாளுங்க. இந்த வருஷம் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப நல்ல வருஷமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இயரும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நல்ல குட் ஹெல்த் அண்ட் குட் வெல்த் எல்லாருக்கும் நல்லதே செய்யக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கட்டும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இந்த கொடி அவரைன்னு நம்ம வந்து போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ கொடி இல்லை, செடி அவரைன்னு சொல்லிட்டு விதைகள் போட்டுருந்தோம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா கொடி அவரை செடி அவரை 2 விதைகளுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு பேர் வந்து மாற்றி எழுதுனதுனால இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த கொடி அவரை விதைகள் செடின்னு நினச்சிட்டு இந்த கொடி அவரை விதைகள் வந்து நம்ம போட்டோம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கீழே வந்துட்டு ஒரே செடி வந்துட்டு உங்களுக்கு 2 கணுவாக பிரிஞ்சு இங்கே இந்த ஒன்று வந்து கொடியாக மேலே ஏறிட்டுருக்கு. இப்படி இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அடி ஹைட்டில் வந்துட்டு செடி மாதிரி நிற்குது. ஸோ என்ன அப்படின்னா நம்ம விதைகள் விதைச்சு ஒரு 10-20 நாள் தான் இருக்குன்னு வைங்களேன். ஆனால் அதில் பாருங்கள், இந்த கிளையில் ஒரு மொட்டு, ஒரு கொத்து மொட்டு, இந்த கிளைகளில் மொட்டு, இதில் மொட்டு, அப்புறம் வரக்கூடிய புது கிளைகள்லையுமே வந்துட்டு நல்லா வந்து மொட்டு வச்சுருக்கு. ஸோ இது எதனால் இப்படி வந்து கொடி வந்துட்டு விதைகள் போட்டதுமே சீக்கிரமாக வளர்ந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக இது வந்து நம்ம விதைகள் தப்பாக போட்டிருந்தாலும் ரொம்ப கரெக்டான சீசனில் வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த மார்கழியில் வந்துட்டு அவரை வந்து பூ வைக்கிறக்கூடிய சீசன். ஸோ அந்த செடி வந்துட்டு எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் வளர்ந்தாலும் வளரலனாலும் இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு வந்து பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கரெக்டாக இப்போ பூக்கள் வச்சுது அப்படின்னா உங்களுக்கு ஜான்வரி 1st வீக் 2nd வீக்லலாம் வந்துட்டு காய்கள் வந்து அறுவடைக்கு வந்து வந்துடும். ஸோ நம்ம சின்னதாக ஒரு தப்பு தான் பண்ணியிருக்கோம். ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு அப்படின்றது தான். ஸோ இந்த அவரையை பொறுத்தளவில் நம்ம வந்து விதைகள் வந்துட்டு அதாவது மார்கழி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா போட்டாலுமே நமக்கு வந்து ஈல்டு அப்படிங்கிறது எடுக்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆடிப்பட்டத்தில் போட்டு கொடியை நல்லா படர விட்டு அதுக்கப்புறமா மார்கழியில் வந்து உங்களுக்கு வந்து பூக்கள் வைக்கும். ஆனால் இந்த கொடி அவரை செடி அவரை இதை பொறுத்தளவில் செடி அவரை வந்து எல்லா சீசனுக்குமே வந்து வரும். ஆனால் இந்த கொடி அவரை பொறுத்தளவில் நீங்கள் ஆடிப்பட்டம் தாண்டி லேட்டாக போட்டாலுமே நமக்கு வந்து ஈல்டு அப்படிங்கிறது வந்து எடுக்க முடியும். அது வந்துட்டு வெள்ளை கலரில் வரக்கூடிய அவரை பூக்கள் அந்த கொடி விதை. ஸோ இது வந்துட்டு கோழி அவரைன்னு நினைக்கிறேன். பர்பிள் கலரில் வரக்கூடியது. இதோட பூக்கள் பாருங்கள், பர்பிள் கலரில். ஸோ இந்த செடி வந்துட்டு அதுவாக தான் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. இதுவும் வந்துட்டு ஒரு அடிக்குள்ளே தான். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த செடியோட அடர்த்தியே பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ தான். இதில் வந்துட்டு இங்கே ஒரு முட்டை, இந்த பக்கம் ஒரு முட்டுக்கள் வைக்குதா, அப்புறம் பாருங்கள் இங்கே ஒரு முட்டு வைக்குதா, அதுக்கு மேலே ஒரு முட்டு வைக்குதா. ஸோ இது வந்துட்டு நம்ம தப்பான விதைகளை கரெக்டான சீசனில் போட்டிருக்கோம். அதனால தான் ரொம்ப சீக்கிரமாகவே ஈல்டுக்கு வந்து இந்த கொடி அவரை பொறுத்தளவில் ஈல்டுக்கு வந்து வந்துருச்சு. இது வந்துட்டு நம்ம ஆடிப்பட்டத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் விதைகள் போட்டோம் இல்லையா, அந்த விதைகள் இது. இப்போ தான் வந்து இதுவும் வந்து பூக்கள் வந்து வச்சுருக்கு. பூக்கள் செம்மையாக இருக்குல்ல, வயலட் கலரில். இது வந்து வயலட் கலரில் வரக்கூடிய கோழி அவரை. இதுலேயுமே வந்துட்டு நிறைய மொட்டுக்கள் போட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல இங்கே இப்படி 4-5 இடத்துல வந்துட்டு மொட்டுக்கள் வந்து வச்சிருக்கு. அடுத்ததா குடம் தக்காளி தெரியுதா, பேர் டொமேட்டோ, பல்ப் தக்காளின்னு சொல்லுவாங்களே. ஸோ இது இப்போ தான் வந்து பிஞ்சுகள் பிடிச்சிருக்கு. இது உள்ளே வந்து நரம்பாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நாம் இந்த சீசனில் ட்ரை பண்ண வித்தியாசமான வெஜிடபிள் இது. இது வந்துட்டு இனி எவ்வளோ நாள் ஈல்டு வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஸோ இனிமேல் கண்டினியூஸாக ட்ரை பண்ணால் தான் நமக்கு தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.